அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் இது தொடர்பாக கலந்துரையாட நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் இருக்கிறார். தம்பி தமிழரசன், இனி உங்களிடம். நன்றி நந்தா. அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கிறது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது ஓபிஎஸ் அமர்வு, ஓபிஎஸ் தரப்பு. அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நேற்றைக்கு நடைபெற்ற நிலையில் இந்த வாரத்துக்குள் வழக்கு விசாரணையை முடிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் மிக முக்கிய வாத பிரதிவாதங்கள் வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதிமுகவின் ஒற்றை தலைமை யார் அல்லது இரட்டை தலைமையாக நீடிக்கப் போகிறதா என்பது சட்ட ரீதியிலாக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் இருந்து நமக்கு தெரிய வரும். எனவே அதன் மீதான எதிர்பார்ப்பும் உச்சத்தில் இருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் உச்சநீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் என்னென்ன முக்கிய அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த சிறப்பு நேரலை தொடர் நேரலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு செய்தியாளர்களும் உடனுக்குடன் தகவல்களை வழங்க இணைய இருக்கின்றனர். சிறப்பு விருந்தினர்களும் தங்களது தரப்பு கருத்து மற்றும் பார்வையை முன்வைக்க இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் பாதை, வழக்கின் போக்கு அதிமுகவின் யார் தரப்புக்கு, எந்த தரப்புக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும் இருந்த திரு திருமகன் ஈவேரா இறுதிச் சடங்கு தற்போது நடைபெற இருக்கிறது. அந்த இறுதி ஊர்வல காட்சிகளை பார்க்கலாம். அதன் பின்பாக அதிமுகவின் பொதுக்குழு வழக்கு தொடர்பான சிறப்பு நேரலையை நாம் தொடர இருக்கிறோம். சிறப்பு நேரலை தொடர்கிறது. அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சில மணித்துளிகளில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு தனது வாதங்களை முன்வைக்க இருக்கின்றனர். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வாரத்துக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் வாத பிரதிவாதங்களும் தீவிரமடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக களத்தில் இருந்து செய்தியாளர்களும் நமக்கு உடனடி தகவல்களை வழங்க இருக்கின்றனர். சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இணைகின்றனர் தங்களது தரப்பு பார்வைகளை முன்வைக்க. அந்த வகையில் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு. அவரிடம் முதல் சுற்று கருத்துக்களை நாம் கேட்டறியலாம். வணக்கம் திரு தனியரசு. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமா தேர்தல் மூலம்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள், கருத்துகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு வழக்கு விசாரணை மிக தீவிரமா முன்வைக்க இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு தங்களுடைய விருப்பத்தை, கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நேற்றைக்கு நடைபெற்ற விசாரணை, இனி வரக்கூடிய விசாரணை உங்க கணிப்பு எப்படி இருக்கும்? ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீங்க. அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வாத பிரதிவாதங்கள் இருந்து? உறுதியாக இப்ப நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிறது தான் இயற்கையில சரியானது. அந்த அடிப்படையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் ரியல் சீஃப், அவர் தான் இருந்தாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அணி சேர்த்து கொண்டு அவரு இந்த நடைமுறை யதார்த்த அரசியலில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலேயே அவர் எடப்பாடியையும் அதே போன்று நம்பி அரசியலில் தனக்கென அணியை கட்டாமல் தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு கட்சியினுடைய நலன் கருதி, ஆட்சியின் நலன் கருதி எடப்பாடிக்கு, அதாவது இணை ஒருங்கிணைப்பாளருக்கு, முதல்வருக்கு துணையாக இருந்தார். ஆனால் எடப்பாடி அப்படிப்பட்ட அந்த நல்ல எண்ணத்துக்கு மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரிபாதி அதிகாரத்தை வைத்திருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸிடமிருந்து அந்த சரிபாதி அதிகாரத்தையும் பறித்துக் கொண்டு அவரை வெளியேற்றிவிட்டு தானே முழு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் எடப்பாடியிடம் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அதாவது ஆண்டு கணக்கில் அந்த எண்ணத்தோடு, ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் அண்ணன் ஓபிஎஸோடு உறவாடி நட்பு பாராட்டி அவரிடம் இருந்த எல்லா வகையான அரசியல் ஆற்றலையும் படிப்படியாக தன்வசப்படுத்தி கொண்டு இறுதி நிலையில தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சென்ற ஜூன் அந்த 8ஆம் தேதி அப்படி ஒரு இரட்டை தலைமையில சிக்கவே இல்லைங்கிறாரு. 14ஆம் தேதி மாவட்ட செயற்குழு கூட்டத்துல ஒற்றை தலைமை தான் கட்சிக்கு வலிமை சேர்க்கும்னு மாதவரம் மூர்த்தி மாவட்ட செயலாளரை வச்சு பேசுறாரு. பொதுக்குழு ஜூன் 23 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தண்ணீர் பாட்டில வீசுறாங்க, துரோகிக்கிறாங்க, திமுக பி டீம் அப்படின்லாம் சொல்லி அவரை முழுமையா வெளியேற்றிட்டு கடுமையான நடவடிக்கைகள் அல்லது அவருக்கு எதிரான பிரச்சாரத்தை, தன்னுடைய ஆதரவை
திரட்டி களத்தில் நிறுத்தி இருக்கிற எடப்பாடி. அப்பதான் அண்ணன் ஓபிஎஸ் இவ்வளவு மோசமா நம்ம அதிமுகவில் தனிமைப்படுத்தப்பட்டுட்டோமே, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் 2000 இருந்து ஒரு 25 ஆண்டு காலம் அதிமுகவில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக உழைத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இப்படி ஒரு நாளில் எடப்பாடி வஞ்சித்து ஏமாற்றி தன் வசப்படுத்திக் கொண்டாரே என்று அவர் நீதிமன்றத்தை அணுகிறார். அப்ப நமது 23 நாள் கூட நம்ம ஓபிஎஸ் சந்திச்சு திரு தனியரசு, நீங்க அரசியல் களத்துல நடந்தது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைக்கு இல்லை, அவர் கையறு நிலையில் அவர் போகக்கூடியதற்கு நிர்பந்திக்கப்பட்டார் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் நீங்க வரீங்க. நான் சட்ட ரீதியா இப்ப அடுத்த நிலைக்கு போயிருச்சு இல்ல திரு தனியரசு? இன்னைக்கும் கட்சி அதனுடைய கட்டமைப்பு ஏறக்குறைய 1 லட்சம் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி வசம் பொதுக்குழுவால் இடைக்கால பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்களா? சட்ட ரீதியா நீங்க எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும்? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் அரசியல் களத்துல அவரை எப்படி எல்லாம் புறக்கணிக்கப்பட்டார், திட்டமிட்டு அவர் அப்படி பண்ணாங்கன்னு நீங்க இப்ப சட்ட ரீதியா உங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்கு? இதெல்லாம் நீதிமன்றத்துல வைக்க முடியாதுல்ல, இதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல, ஒரு சிறந்த நெறியாளர் தமிழரசையாவுக்கு இந்த சட்ட ரீதியான அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிற ஒரு வலிமையான உறுதியான ஆதரவு நிலையையும் தமிழரசையாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். நான் இன்னும் கூடுதலா ஒண்ணு சொல்றேன். அவர் கட்சியினுடைய அரசியல் கடமையை மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் சரியா நேர்மையா செய்வதோடு சட்டத்தின் கட்சியின் விதிகளின்படி தனக்கான நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதாவது அதுல அவர் சமரசம் செய்யல. நான் சொல்றது அரசியல் ரீதியாக ஆட்களை திரட்டுவதில் அவர் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் எடப்பாடியிடம் கொஞ்சம் பாதிப்படைந்தார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் சட்ட ரீதியாக கட்சிகளின் விதிகளின்படி தன்னை மிக உறுதியாக வலிமைப்படுத்திக் கொண்டார். அதுதான் இப்ப நான் திரும்ப இப்போதும் தமிழரசையாவுக்கு சொல்ல விரும்புறேன். தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டார், அது உச்ச நீதிமன்றத்துல நிக்குமா நிக்காதா? அந்த இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு என்ன ஹோல்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். இல்ல, நானும் அதை உறுதியா சொன்னேன். நம்முடைய விவாதத்துலதான் நான் சொன்னேன், உறுதியா சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க அதாவது எடப்பாடி 90 விழுக்காடு 95 விழுக்காடு நிர்வாகிகளை வைத்திருக்கிறார், நீதிமன்றத்தில் தலையிடாதெல்லாம் பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய விவாதத்திலேயே சொன்னேன். நான் மட்டும்தான் சொன்னேன், நாளை காலையில 23ஆம் தேதி தீர்ப்புல 23 தீர்மானங்களை தவிர, வரையறுக்கப்பட்ட தீர்மானங்களை தவிர வேற எந்த புதிய தீர்மானங்களும் வரக்கூடாது என்றும், அதே மாதிரி ஜெயச்சந்திரனையா அல்லது 2 நீதிபதிகள் இந்த அந்த பொதுக்குழுவை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள் என்றும் நான் மட்டும்தான் இந்தியாவில் உலகத்துல சொன்னேன். அதுதான் ஜெயிச்சது. என்ன காரணம்னா, எனக்கு நல்லா தெரியும், சட்டப்படி விதிப்படி புரட்சி தலைவர் அதனுடைய நிறுவனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த விதி தொண்டர்களால் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படின்னா இரட்டை தலைமையை 1.5 கோடி தொண்டர்கள் ஒரு வாக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டி இல்லாமல் தேர்தல் ஆணையத்தால் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2017 இபிஎஸ் ஓபிஎஸ் 2 அணிகளில் இணைகிற பொழுது தலைமை நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோ நிர்வாகிகளும் இணைந்து இதே இரட்டை தலைமையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அது சட்டப்படி விதிப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சி வழங்கி இருக்கிற அங்கீகாரம், தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிற அங்கீகாரம் என்பது சரிபாதி அதிகாரத்தை விதிப்படி பெற்றுக் கொண்டிருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ விதிக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக பொதுக்குழுவில் அவரை நீக்கிவிட்டு தனக்குத்தானே தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு எடப்பாடி இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி கொண்டார். அதுதான் அண்ணன் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு, உயர் நீதிமன்றத்துக்கு போனாரு. எல்லா நீதிமன்றங்களிலும் அண்ணன் ஓபிஎஸ் சாதகமாக நீதிப்படி சட்டப்படி நியாயம் கிடைக்குதுங்கிறது தான் ஆறுதலானது. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வரும், நீதி வெல்லுங்கிறதே தனியரசுடைய நிலைப்பாடு, நம்பிக்கை. அப்படி பார்த்தா அதிமுக அலுவலக சாவியிலிருந்து அலுவலகம்ல இருந்து உயர் நீதிமன்றத்தின் அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வரைக்கும் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் வரேன் திரு தனியரசு. அதற்கு முன்பா இபிஎஸ் ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு சுரேஷ் கண்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுரேஷ் கண்ணன். இப்ப 2வது நாளா தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணைக்கு வருது. நேற்றைக்கு நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, சட்ட ரீதியா சரியான வழிமுறையில அன்னபோஸ்டா வேட்புமனு தாக்கல்லாம் நிறைவடைந்து ஒரு வழிமுறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு ஓபிஎஸ் ஆல சொல்ல முடியுது. ஆனா
இந்த பக்கம் தேர்தல் மூலம் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னா இல்ல பொதுக்குழு உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பதில் கொடுக்க முடிஞ்சது. ஆனா அதிமுகவின் விதிப்படி தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும், அந்த இடத்துல முரண்பாடான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு அவருடைய தரப்புக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? வணக்கம். இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது டெம்பரவரி தான். 4 மாசத்துல பொதுச் செயலாளர் தேர்தல் உறுப்பினர்களால், அதிமுக உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் செய்தி. இடைக்கால பொதுச் செயலாளர் அங்க ஒரு வழக்கு கிடையாது. அவங்க பொதுக்குழு கூட்டியது தவறு என்றுதான் சொல்லப்பட்டதை தவிர இடைக்கால பொதுச் செயலாளர் என்பது அங்க பிரச்சனையே அல்ல. தேர்வு எப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, சிவில் வழக்குல இருந்து எல்லாத்தையும் கேட்டாங்க. சிவில் வழக்கு எங்க இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு, அடுத்த நீங்க அடுத்த கிராஸ் பண்ண லெவல் என்னென்ன கிராஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, 2 ஜட்ஜஸ் சிட்டிங் என்ன சொல்லுச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணாங்க. இது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க வந்து எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. நீதிமன்றம் வந்து கேட்கிற கேள்வியை வச்சு நீங்க நீதித்துறை இப்படித்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம் சொல்ல முடியாது. கிளாரிபிகேஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கேட்கிறாங்க. இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து தேர்வு கிடையாது. அது வந்து தேர்தல் அடுத்து நடந்தாத்தான், அதுக்காகத்தான் பொதுச் செயலாளர் தேர்தலை அண்டர்டேக்கிங் கொடுத்து நீங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நடத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒண்ணும் தப்பு கிடையாது. உண்மையிலே எங்க அண்ணன் இப்ப தனியரசனை ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னது நடக்குதுன்னா மகிழ்ச்சி, அதுல மாற்றம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அந்த அந்த ப்ரொடெக்ஷன் நடக்கணும். ஆனா சட்ட ரீதியா ஒரே ஒரு விஷயம் தான், இவங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அங்க தீர்வு எந்த இதுவும் கிடைக்காதுங்க. அங்க எந்த தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அது சிவில் வழக்கு. உயர் நீதிமன்றம் தலையிட மாட்டாங்க, உச்ச நீதிமன்றம் தலையிட மாட்டாங்க. அந்த வழக்கை நீங்க போய் சிவில் கோர்ட்ல பாத்துக்கீங்கன்னா சொல்லுவாங்களே ஒழிய இவங்க அதுக்கான தீர்வை கொடுக்க மாட்டார்கள். அவங்க இருக்க ஒரே வழக்கில் பிரச்சனை என்னன்னா பொதுக்குழு கூட்டியது சரியா தவறா என்பது மட்டும்தான் கேள்வி கேட்கப்படும். இதுல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வித்ரா பண்ணாலும் 2 பேருக்கு போச்சு. அது இவங்களுக்கு அது வந்து அந்த நடைமுறை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா வந்து இது புது நடைமுறை. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒரே ஓட்டில் எடுத்தால் ஒருத்தர் வித்ரா பண்ணாலும் இன்னொருத்தருக்கு ஆட்டோவா க்ளோஸ் ஆகும். அதுதான் அதோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இவங்க எலெக்ஷன் நடத்தினாங்க, எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க, எல்லாம் ஒற்றை ஓட்டுல வந்தாங்க, எல்லாம் சரி. அது மாத்தவே முடியாது அப்படின்னு சொன்னது ஆச்சரியமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் மாத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதுல இந்திய அரசியல் சட்டத்துல அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. மாத்த முடியாத ஒரு விதி என்று கிடையவே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் அதிமுக விதி இருக்குமே தவிர அதிமுக விதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தாண்டி இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஆனா விதிகளை கடந்து ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நேற்று ஆர்குமெண்ட்ல வைக்க வேண்டிய அவசியம் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எங்க இருந்து வருது? நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, அது நாங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இல்லைன்னு. இதையெல்லாம் எதுக்கு நீங்க அந்த இடத்துல முன்வைக்க வேண்டிய தேவை வந்தது? நீங்க முதல் கேள்வி பின் கேள்வியை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அத ஏன் நீக்கினீங்கன்னு கேக்குறாங்க. அவரு வந்து ஆப்போசிட் பார்ட்டில கனெக்ட் ஆயிட்டாரு, திமுகவோட போயிட்டு கனெக்ட் ஆகி இருந்தாருன்னு சொல்லி ஒரு வேலிட் பாயிண்ட். அதாவது நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தகுந்த ஆதாரங்களோட சொல்ல முடியல. அவங்க உங்களை நோக்கி சொல்லி வேலிட் பாயிண்ட்னு நீதிபதியிடத்துல வச்சாலும் நீதிபதிகள் அதை கணக்குலயே எடுத்துக்கலையே. அப்ப இந்த இடத்துல அது வேலிட் பாயிண்ட் எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா இது பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தைகள் வந்து அந்த கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன், அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் கேஸ்ல வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இல்லாம பேச முடியாது. கட்டாயம் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வரும். அதாவது வந்து ஸ்பெசிஃபை பாயிண்ட்னு ஒண்ணு பேசுவாங்க வழக்கறிஞர்கள், அதே ரிலேட்டட் சப்ஜெக்ட்னு ஒண்ணு பேசுவாங்க. அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல இதெல்லாம் எப்படி வராம இருக்கும்? ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பையும், இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பையும் அரசியல் ரீதியான குறைகள் சொல்லத்தான் வேண்டும், சொல்லத்தான் வரும். கணக்கில் எடுத்துக்கொள்ளாது நீதிமன்றத்தின் வேலை. நீதிமன்றத்துக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளட்டும், தேவைப்படலாம் எடுத்துக்கலாம் போட்டோம். ஏன் நீக்கினீங்கிறப்ப ஒரு காரணத்தை சொல்லாமல இருக்க முடியாது, கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும். அப்ப இதுல நீங்க என்ன பெருசா உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு வரும்னு ஓபிஎஸ் அணி எதிர்பார்க்கலாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இதுல ஒரு பெரிய நடைமுறை வருவதற்கு சிவில் வழக்கில் உறுதியாக நீதிமன்றம் அதுவும் சொன்னாங்க, இத்தனை நாட்கள்ல முடிங்க, 60 நாள்ல முடிங்க, 90 நாள் முடிங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து இதே ஒரு பெரிய மாடல் ஆயிடும்.
அதனால அப்படி கொடுக்க வாய்ப்பு கிடையாது. இத்தனை நாள் சிவில் வழக்கை முடியுங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கொடுத்த ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் உண்டு, கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பொதுக்குழு வழக்கை மட்டும்தான் விசாரிப்பாங்க. பொதுக்குழு நடந்தா அந்த 11-23 தான் கணக்கு, 23-11 சொல்லி அது ஒண்ணுதான் வெளியே. அதுல பெரிய மாறுதல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுல பெரிய மாறுதல் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஒருங்கிணைப்பாலும் இணை ஒருங்கிணைப்பாலும் முடிஞ்சாதான் உங்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும்னு ஒரு முடிவுக்கு வரும். சரி, நம்ம நேற்றைக்கு நடைபெற்ற வாதங்களின் தொடர்ச்சியா இப்ப நம்ம முதல் சுற்று கருத்தை 2 விருந்தினர்கள்ட்டையும் வாங்கியிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகள்ல உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வாத பிரதிவாதங்களோடு மீண்டும் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக மற்ற செய்திகளை நாம் பார்த்துவிட்டு வந்துடலாம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களின் கருத்துக்களை, செய்தியாளர்களின் உடனடி தகவல்களையும் நாம் கேட்டறியலாம். நந்தா, இனி மற்ற செய்திகளை வழங்கலாம். நன்றி தமிழரசன். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் செவிலியர்கள் போராட்டத்திற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக டிசம்பர் 30ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செவிலியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செவிலியர்களின் இந்த போராட்டத்திற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு தனது தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதங்களை முன்வைத்து வருகிறார். நேற்றைக்கு அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் இன்றைக்கு 2வது நாளாக மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இருதரப்பும் தங்களது வாத பிரதிவாதங்களை முன்வைக்க இருக்கின்றனர். முதலாவதாக தற்போது விசாரணை தொடங்கிய நிலையில் ஓபிஎஸ் தரப்பு தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனுடைய நீட்சியாக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் பல்வேறு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி வருகிறார் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வாதங்களை முன்வைத்து வருகிறார். பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் பல்வேறு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டி தனது தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் நேற்றைக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் கூடுதலாக 1 மணி நேரம் அவகாசத்தையும் அவர்கள் கோரியிருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு 2 மணி நேரமும் இபிஎஸ் தரப்பு 1.5 மணி நேரமும் அவகாசம் கோரியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதங்களை முன்வைத்து வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கின்றனர். செய்தியாளர்களும் உடனடி தகவல்களை தருவதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றனர். தற்போது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதங்களை முன்வச்சிட்டு வராங்க, அடுத்ததா இபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைக்க இருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போக்கு இன்றைக்கு என்னென்ன மிக முக்கியமான வாதங்களை வாத பிரதிவாதங்களை இருதரப்பும் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? தம்பி தமிழரசன், அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் தொடங்கிய பிறகு இன்றைக்கு 2வது நாளாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும்
ரிஷிகேஷ் ராய் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வராங்க. இந்த விசாரணை 2வது நாள் விசாரணையில் தொடக்கத்தில் பொதுக்குழு உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைரமுத்துவின் வழக்கறிஞர் தற்பொழுது அவருடைய ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு அந்த வழக்கின் விசாரணையின் போது தெரிவித்த உத்தரவுகளை தற்பொழுது சுட்டிக்காட்டி மேற்கோள் காட்டி ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையறுக்கப்பட்ட அதிமுகவின் சட்ட திட்ட விதிகள் உள்ள பக்கங்களை ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் மேற்கோள் காட்டி வராங்க. அதிமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் என்பவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவுடைய விதி. அது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திட்ட விதிகளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு சில திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரு புதிதாக வெளியிடப்பட்ட அந்த சட்டத்திட்ட விதிகளிலும் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளை யாரும் மாற்ற இயலாது என்கிற விதியை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் விதிக்கு புறம்பாக மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி அவர் ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார். மேலும் தற்போது திருத்தப்பட்டிருக்கக்கூடிய விதிகளுக்கும் முன்னர் இருந்த விதிகளுக்குமான ஒப்பீடுக்கான ஆவணத்தை ஓபிஎஸ் தரப்பு நீதிபதிகள் முன்பு வழங்கி அது தொடர்பாக விளக்கம் அளித்து வராங்க. நேற்றைய தினமே நீதிபதிகள் 2 தரப்பிற்கும் இந்த வழக்கினுடைய போக்கு, முக்கியமான தேதிகள், குறிப்பாக பொதுக்குழு நடைபெற்ற தேதிகள், முக்கியமான தீர்மானங்கள் உள்ளிட்டவற்றை எழுத்துப்பூர்வமாக வாதங்களாக கொடுக்கும்படி நீதிபதிகள் நேற்றைய தினம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு ஆவணங்களாக 2 தரப்பும் இன்றைக்கு நீதிபதிகளும் சமர்ப்பிக்க உள்ளனர். நான் முன்பே சொன்னது மாதிரி 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சட்டத்திட்ட விதிகளையே நீதிமன்றத்துக்கு அளித்து அதை மேற்கோள் காட்டி தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதிட்டு வராங்க. அதே போலது தற்பொழுது ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட அந்த சட்டத்திட்ட விதிகளையும் நீதிமன்றத்திற்கு முன்பு சமர்ப்பித்து அதை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு விலக்கி வராங்க. இந்த நிலையில் அடுத்து பிரதிவாதங்களை முன்வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதிட இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கின் விசாரணை இந்த வாரத்திற்குள் முடிப்பதற்கான ஒரு திட்டத்தை நீதிபதிகள் வைத்திருக்கிறாங்க. எனவே பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த வழக்கை முடிப்பதற்கான ஒரு தீவிரத்தை நீதிமன்றம் காட்டிருக்கக்கூடிய நிலையில 2வது நாளாக இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. தொடங்கியவுடன் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வராங்க. தம்பி தமிழரசன், அவினேஷ் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். திரு தனியரசு, அதிமுகவின் சட்ட விதிகள், அதாவது 2011 டிசம்பரில் வரையறுக்கப்பட்ட சட்ட விதிகளை இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் ஆவணத்தை சமர்ப்பிச்சிருக்கிறார். திருத்தப்பட்ட விதிகளையும் 2011 வரையறுக்கப்பட்ட அந்த சட்ட விதிகளையும் சமர்ப்பிச்சிருக்கிறார். இதன் மூலமா ஓபிஎஸ்க்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு வருமா? இது எப்படி பார்க்கலாம்? அதுதான் நான் மட்டும் திரும்ப உறுதியா இருந்தேன். நான் விதிக்கு புறம்பா அண்ணன் ஓபிஎஸ் அதில் உரிமை கொண்டாடுகிறார் அப்படின்னா நான் கூட இதுல உறுதியா இருந்து இதுல இந்த உறுதியா அவருடைய ஆதரவு நிலையில நான் வேற மாதிரி சமரசம் ஆயிருப்பேன். ஆனா முழுக்க விதிப்படி அண்ணன் ஓபிஎஸ்க்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறார், நீதி அவரின் பக்கம் இருக்கிறதுங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்ததுனால அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த திருத்தப்பட்ட 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிகள் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை, அப்ப நீங்க அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அது உறுதிப்படுத்தி விட்டிருக்கிறது. ஏற்கனவே நிறுவனரால் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட விதி 2011 அது மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஆவணத்தை இன்று உச்ச நீதிமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் வைரமுத்து தரப்பினர் இன்னைக்கு நம்ம ரஞ்சித் குமார் வழக்கறிஞரையா நீதியரசர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்ப அது உறுதியா அதை பரிசீலித்து விதிகளின்படி ஓபிஎஸ் உறுதியாக அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது, விதிகளுக்கு புறம்பாக அண்ணன் ஓபிஎஸ்ஐ நீக்கி முறைகேடாக ஒரு பொதுக்குழுவை இவராக தன்னிச்சையாக எடப்பாடி ஏற்படுத்தி கொண்டு அதுல ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இவரை கட்சியிலிருந்து முற்றும் முழுதாக விளக்குகிறார் எடப்பாடி. ஆகவே எடப்பாடி விதிகளுக்கு புறம்பாக
சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக அதிகாரத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள எடப்பாடி முயற்சிக்கிறாருங்கிறது நீதிபதிகளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்பவும் நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் ஓபிஎஸ் தரப்பு அதை நீதிபதி அரசர்களுக்கு முன்னாடி இதை வைக்கிறார். அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் திரு தனியரசு, 2011 வரையறுக்கப்பட்ட சட்ட விதிகள் வரைக்கும் போறாங்க. 2017 மாற்றி அமைக்கப்பட்டது மட்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவோட எம்ஜிஆர் உருவாக்கி அந்த சட்ட விதிகளை மாற்றும் போது அந்த நிலை வராதா? 2017 எப்பவுமே பொதுச் செயலாளர் தான் கட்சியின் தலைமை அப்படின்னு வரையறுக்கப்பட்ட அந்த விதிகளுக்கு புறம்பா ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே இருந்த திருமதி சசிகலாவை நீக்கிவிட்டு இவங்க வர்றாங்க. அந்த இடத்துல மட்டும் எம்ஜிஆரின் சட்ட விதிகள், எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியினுடைய அந்த உயிர் நாடியை மாற்றும் போது அந்த நிலைப்பாடு வரலையா? தனக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது அநீதின்னு அவர் சொல்லும் போது மட்டும் அதிமுகவின் சட்ட விதிகள் எம்ஜிஆருக்கு புறம்பா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்வது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து ஒரு இடத்துல மாத்துறாங்க, இன்னொரு இடத்துல திரு இபிஎஸ் மட்டும் அதை மாற்ற முயற்சிக்கும் போது எம்ஜிஆர் வகுத்த விதிகளுக்கு ஆபத்துன்னு சொல்வது சுயநலமா இல்லையா? அந்த கேள்வி வராதா? உலகத்துல நீதி எவ்வாறு பெறப்படுகிறதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது இயற்கை நீதியோ சட்ட நீதியோ. அதாவது பாதிக்கப்பட்டவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு நிவாரணம் வேண்டும் என்று உரிய விசாரணை முகமைகளிடம் அவர் முறையீடு செய்து அந்த முறையீடு கொடுக்கிற பொழுதுதான் நீதி கிடைக்கும். அது தமிழக தெரியும். அந்த அளவுல நீங்க 2017 இவர்களாக விதியை திருத்தி இரட்டை, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அந்த பதவியை இவர்கள் விதியை திருத்தி ஏற்படுத்திக் கொண்டு 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் பயணித்தார்கள். நான் சொல்றேன், இந்த மாற்றம், இந்த முறை பிழையானது, தவறானது, விதிக்கு முரணானது. ஆகவே இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எவர் ஒருவராவது நீதிமன்றத்தை அணுகியிருந்தார், உயர் நீதிமன்றத்தை, உச்ச நீதிமன்றத்தை அல்லது அணுகியிருந்தா அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கும். நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இல்ல அப்படி பார்த்தா அந்த இடத்துல கூட நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 1,00,000 கிளை செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் இன்னைக்கு ஓபிஎஸ் அணியில இருக்கிறவங்களை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் முழுக்க கட்சி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையே ஏற்படலையே, கட்சியின் இரட்டை தலைமைக்கு ஆபத்து, ஓ பன்னீர்செல்வம் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையே இந்த பக்கம் இருந்து எழவே இல்லையே. அப்ப இயல்பா ஒரு செட்டிலான ஒரு நிலைப்பாடு தானே இருக்கு. அப்ப மறுபடியும் கைவிட்டு போன ஒரு நிலையை மீண்டும் இழுத்து பிடிக்க ஒரு முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்லையா? இப்ப இங்க அதிர்வலைகள் அல்லது கொந்தளிப்புங்கிற நிலைமை அது இன்னொரு அரசியல். இப்ப ஓபிஎஸ் எதை உறுதியா நம்புறாருன்னா விதிகளை, சட்டத்தை, நீதியை நம்புறார். அதுதான் இப்ப நம்ம இப்ப இருக்கிற விவாதம். அதனால அரசியல் ரீதியா உங்களுக்கு தெரியும், அதே ஜூலை 11 பொதுக்குழுவை நடத்துகிறார். நீங்க சொல்றீங்க 99 விழுக்காடு தொண்டர்களின் ஆதரவை பெற்று, நிர்வாகிகள் ஆதரவை பெற்று, தலைநகர் சென்னையில் 99 விழுக்காடு ஆதரவை பெற்ற எடப்பாடியால் ஏன் நீங்க தலைமை அலுவலகத்தை பாதுகாக்க முடியல? அப்பொழுது அண்ணன் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ், நீங்க எல்லா மாவட்ட செயலாளராக இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளராக நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க, ஆதிராஜராமன் உட்பட. ஏன் உங்க தொண்டர்கள் அந்த தலைமை அலுவலகத்தை அண்ணன் ஓபிஎஸ் கைப்பற்றுகிற பொழுது உங்க படை அங்க விலை ஓடிடுச்சு? இல்ல கைப்பற்றி என்ன நடந்தது அப்படிங்கறதையும் சொல்லலாம்ல திரு தனியரசு? வெற்றி தானே பெற்றாரு. கைப்பற்றி அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிற காட்சிகள் திரு தனியரசுக்கும் நினைவு இருக்கும்ல? நல்ல காட்சி தான் யாரு, சரியான நல்ல காட்சி இல்ல. அதுதான் உரிமையை வென்றெடுப்பதற்கு அரசியல் ரீதியாக நான் 2 முறையில பார்த்தேன். நீங்க அவர் மென்மையாக நீதிமன்றத்தை அணுகி அமைதியாக அறவழியில் போராடுகிறார்னு சொன்னேன். அப்ப நீங்க நிகழ்வைய கேட்டீங்க. இல்ல அது சட்டப்படி போராடுறாரு. அரசியல் களத்துல எடப்பாடியிடம் தானே அதிகாரம் இருக்கிறது, இவரிடத்துல கொந்தளிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. நான் கொந்தளிப்பு நான் சொல்லவே இல்ல திரு தனியரசு. இல்ல அந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். அன்னைக்கு அந்த தலைமை அலுவலகத்துல எம்ஜிஆர் மாளிகையில சூறையாடப்பட்ட நிகழ்வு, ஒரு அடிதடி, ஒரு வன்முறை கலந்த ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல, அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நான் கேட்டேன். ஆமாயா, இப்ப அதுதான் இப்ப நான் வெகுண்டெழுந்து சினந்து அந்த ஓபிஎஸும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த ஆயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை உயிருக்கு உயிராக நேசித்த தொண்டர்கள் தான் அங்க அலையலையாக சென்று
அலுவலகத்தை மீட்டாங்க, கைப்பற்றினாங்க எடப்பாடியிடமிருந்து. அப்பொழுது அரசியல் ரீதியான எழுச்சியையும் அண்ணன் ஓபிஎஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சட்ட ரீதியான முயற்சியிலும் அவர் நேர் வழியில செல்கிறார். அதுதான் நீங்க உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு தொடர்ந்து வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கிறது. எடப்பாடினால் சுயமாக தான் விரும்பியபடி எதிரியே இல்லாமல் பயணிக்க முடியல. அதுல மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எடப்பாடியின் வசம் இருக்கிறார்களே, அப்படி அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் ஏன் வரல? அது காலம் சூழல், அதுக்கான சூழ்நிலையில திட்டமிட்டு நீண்ட காலம் உருவாக்கினார் எடப்பாடி. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் சட்டத்தில் மட்டும் நம்பிக்கொண்டு நீதியை விதியை நம்பிக்கொண்டு ஆட்களை அவர் தன்வசப்படுத்தல, தன் அணிக்கான ஆட்களாக பிரிச்சு பார்க்கல. ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கத்தினர்கள் பார்த்தாரு. எடப்பாடி என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டே வந்தார். அதுல அதற்கு வலது விடமா இருந்தா தங்கமணி வேலுமணி உட்பட. ஆனா ஓபிஎஸ் அப்படி செய்யல. அதனால ஓபிஎஸ் ஒரு நேர்மையானவர்ங்கிறதுனால அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம விரும்புறோம். சரி, தொடர்ந்து பேசலாம். தற்போது வாத பிரதிவாதங்களின் விவரங்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுக்குழு கூட்டும் விதி உள்ளிட்ட அதிமுக சட்ட விதிகள் தொடர்பான விளக்கங்களை இன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக விளக்கி இருக்கிறார். அதற்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளருக்கான பொறுப்புகள் எப்படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு மாற்றப்பட்டன, அதற்கு மேற்கொள்ளப்பட்ட விதிமுறைகளையும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திரு ரஞ்சித்குமார் படித்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பினர். அப்படியானால் பொதுச் செயலாளர் பொறுப்பை மாற்றி ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் பொதுக்குழுவால் கொண்டுவரப்பட்டுள்ளது, அப்படித்தானே என கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். அதற்கு ஓபிஎஸ் தரப்பு ஆம் அப்படித்தான் என்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றனர். அப்படியானால் செயற்குழு என்றால் என்ன என்பது குறித்து விளக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்தை முன்வைத்திருக்கின்றனர். அதற்கு ஓபிஎஸ் தரப்பு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓராண்டுக்குள் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை நடத்தி இருந்தால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் தேவைப்பட்டிருக்காது. ஆனால் அப்போது அதனை செய்யாத எடப்பாடி பழனிசாமி தற்போது புதிய பதவிகளை உருவாக்கியதற்கு பின்னர் பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டுவர முயல்வது அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு முரணானது என்றும் கூறியிருக்கின்றனர். மீண்டும் ஒருமுறை ஓபிஎஸ் தரப்பு அந்த வாதத்தை நான் படிக்கிறேன். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் ஓராண்டுக்குள் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை நடத்தி இருந்தால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் தேவைப்பட்டிருக்காது. ஆனால் அப்போது அதனை செய்யாத எடப்பாடி பழனிசாமி தற்போது புதிய பதவிகளை உருவாக்கியதற்கு பின்னர் பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டுவர முயல்வது அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று ஓபிஎஸ் தரப்பு தனது தரப்பு மிக முக்கியமான வாதமாக முன்வைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அதிமுகவின் அவைத்தலைவர் பதவிக்கான பொறுப்புகள் என்னென்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். அதற்கு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்ட கூட்டங்களை கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்தவர் அவைத்தலைவர். ஆனால் கடந்த ஜூன் மாதம் இடைக்கால தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளரும் உறுப்பினர்கள் கோரிக்கையை வழங்கிய பின்னர் 30 நாட்களுக்குள் கூட்டம் நடைபெற வேண்டும். கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் 15 நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். இதுதான் விதி. ஆனால் இங்கு இந்த விதி மீறப்பட்டிருக்கிறது என்றும் ஓபிஎஸ் தரப்பு தனது வாதமாக முன்வைத்திருக்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தியிருந்தால் ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதனை செய்யாத எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க முயல்வது சட்ட விதிகளுக்கு முரணானது என்ற ஒரு கருத்தையும், பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்ட கூட்டங்களை கூட்டுவதற்கான அதிகாரம் படைத்த அவைத் தலைவர் இடைக்கால அவைத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் மீண்டும் பொதுக்குழு கூட்டப்படுவதற்கு முறையாக அறிவிப்போ நோட்டீஸோ வழங்கப்படவில்லை என்ற 2 முக்கியமான வாதங்களை ஓபிஎஸ் தரப்பு தற்போது நீதிபதிகள் முன்பாக முன்வைத்திருக்கின்றனர். ஓபிஎஸ் தரப்பு வாதங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய நிலையில் நீதிபதிகளும் தங்களது சந்தேகங்களை கேள்விகளாக தொடுத்து வருகின்றனர். அதற்கு பின்பாக இபிஎஸ் தரப்பு தனது வாதங்களை முன்வைக்க இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது குறித்த அண்மை தகவல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினராக விமர்சகர் இபிஎஸ் ஆதரவாளர் சுரேஷ் கண்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் கண்ணன், இப்ப இபிஎஸ் தரப்பு மேல ஓபிஎஸ் தரப்பு குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு வர்றாங்க. இப்ப ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் என்னென்ன விஷயங்களை, அம்சங்களை நீதிபதிகள் முன்பா சொல்லிட்டு வர்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இபிஎஸ் நடவடிக்கை அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு முரணானது. ஓராண்டுக்குள்ள பொதுச் செயலாளர் தேர்தலை அவர் நடத்தாம ரொம்ப சுயநலமா செயல்பட்டு ஒரு 2 ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்க முயல்கிறார். இது சட்ட விதிகளுக்கு முரண் அப்படின்ற ஒரு பாயிண்டை இன்னைக்கு அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருங்கிணைப்பாளர் 1 அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் 2. அண்ணன் தனியரசு கேட்டாலும் அதான் சொல்றாரு, அவ அண்ணன் தான் 1 பாரு. 1 செய்யணுமா 2 செய்யணுமா?
யாரு செய்யணும், 2 செய்ய தடை எங்க விதிச்சாரு? இணை ஒருங்கிணைப்பாளர் தடை விதிச்சாரா உங்களுக்கு? இதே தனியரசன் ப்ரெடிக்ஷன் நல்லா பண்றாரு, இப்படித்தான் நடக்கும் ஓபிஎஸ் நல்ல ப்ரெடிக்ஷன். நான் சொன்னதுல எனக்கு மகிழ்ச்சி. அண்ணன் மூத்தவர், அரசியல் தெரிந்தவர். திருப்பி என்ன சொல்றேன்னா, அண்ணன் விவரம் தெரியாதவர் கிடையாது. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். தன் வயப்படுத்தினார், ஏன் வயப்படுத்தலன்னா கேட்கிறேன் நான். என் வயப்படுத்துவதான அரசியல். இன்னைக்கு தனியரசன் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அந்த தொகுதியில இவரை தாண்டி ஒருத்தர் வெல்ல முடியல, தன் வயப்படுத்தினால. நான் சட்டத்தை நம்பில அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்களுக்கு சொல்ற வார்த்தையே தப்பு. இதே தனியரசன் பழைய ப்ரெடிக்ஷன்ல என்ன சொன்னார்? ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் கண்ணன் தன்மையப்படுத்துதல் அப்படின்னு நீங்க திறமை சார்ந்து சொல்றீங்க. அவங்க சொல்றது திட்டமிட்டு துரோகம் செய்வது இல்ல பணத்தால தன்மையப்படுத்துவது. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க சொல்றது வேற தன்மையப்படுத்தல். ரைட். அண்ணன் சொல்றாங்க எங்க ஓபிஎஸ் ஒன்னும் கஷ்டப்படுறவெல்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற தலைவர் கிடையாது. அதெல்லாம் நிறைய வச்சிருக்காரு. தயவு செய்து அந்த நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இபிஎஸ் கொடுத்துட்டாரு, ஓபிஎஸ் கிட்டே இருக்கு, அவங்க சொல்லுங்க. அதிமுக தொண்டர்களை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அசிங்கப்படுத்த கூடாது. தனியரசு அண்ணன் வேறு கட்சி நடத்த, நான் வேற கட்சி நடத்துறேன். நாங்க 2 பேரும் அதை பேசுவதற்கு தகுதியற்றவர். அந்த வார்த்தையை நாங்க பேசக்கூடாது. ஏன்னா அது அதிமுக தொண்டர்களுக்கு தகுதியை குறைவா கொண்டு வந்துடும். தாராளமாக என்ன நடந்ததோ, நீங்க 4.5 வருடம் ஆட்சியில் இருந்த பொழுதும், ஓராண்டு ஆட்சியை விட்டு வந்த பிறகும் இபிஎஸ் அண்ணனோட நீங்களும் இணைந்து பணியாற்ற, ஆட்சிக்கு வந்த இறங்கின பிறகு கட்சியில் ஒண்ணு யாரு? அண்ணன் தானே. ஏன் நடவடிக்கை செயல்படுத்தல? நீங்க தானே எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கொடுத்தீங்க. ஒரு காலகட்டத்தில் கருத்து இப்ப திருப்பி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாதுன்னு சொல்லிட்டு வந்ததுல தனியரசு ஒருத்தர் இப்ப மட்டும் எப்படி செல்லும்? இவங்க எல்லோருமே சொன்னாங்க அது எப்படி செல்லும், அதிமுக வரவே வராது, அது நிக்காது பாருங்கன்னாங்க. எப்படி நின்னுச்சு? அதே மாதிரிதான் திருப்பி பொதுச் செயலாளர் ஏன் கொண்டு வர முடியாதுன்னு கேட்கிறேன். தாராளமாக ஒரு நிர்வாக நடைமுறைப்படி மாறுதலும் அந்த திருப்பி பிறை மாறுதலும் வருவதற்கு அனைத்து உரிமையும் உண்டு. இன்னொன்னு அதிமுக திருப்பி இடைக்கால பொதுச் செயலாளர் டிஃபரன்ஸ் தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இடைக்கால பொதுச் செயலாளர் டெம்பரவரி போஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக டெம்பரவரியாக எடுக்கப்பட்ட பொறுப்பு. அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும். பொதுச் செயலாளர் தேர்வு சம்பந்தப்பட்ட நபர்களை உறுப்பினர் சொல்றாங்க பாத்தீங்களா? அண்ணன் ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்ட உறுப்பினர்கள். திரு சுரேஷ் கண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளர் தான், இங்க சட்ட விதிகள்லாம் மீறப்படல. இப்ப இடைக்கால பொதுச் செயலாளரா பொதுக்குழுவால நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறீங்க. அது மட்டும் ஏன் அந்த இடத்துல அப்படி நடக்குது? அப்ப எல்லா கிரவுண்ட செட் பண்ணிட்டு, இல்ல எல்லா கிரவுண்டையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தேர்வு நடத்தி அன்னபோஸ்டா திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவதற்கு ஒரு முஸ்தீபு தான் இந்த இடத்துல. இப்ப இங்கே நீங்க சட்ட விதிகள் மீறிட்டு அப்புறம் இடைக்கால பொதுச் செயலாளர் ஒரு தற்காலிக ஏற்பாடுங்கிறது ஒரு சமாளிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கேக்குறாங்கல்ல. அதாவது என்னன்னாலும் பேசலாம், மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். கடைசியா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ராமாராவ் இருக்கப்ப இவர் சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு, என்ன ஜெயிச்சிச்சு? அதுல வழிமுறை அரசியல்ல மெஜாரிட்டி தான் சார் ஜெயிக்கும். எங்க அண்ணன் விவரம் இல்லாதவர்னு சொல்றது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. 3 முறை முதலமைச்சர் இருந்து வழி நடத்தினவரு, நாங்க மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், ரொம்ப விஷயமானவரு, அதிர்ந்து பேசாதவரு, எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. ஆனா அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு முடிவு நடக்கும்னு எதிர்பார்க்கல. தொண்டர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க, மாவட்ட செயலாளர் இப்படி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், 10% தனியரசனுக்கு உங்களுக்கும் தெரியாத தர்மம் நியாயம் கிடையாது. எவ்வளவு பெரிய அதிகார வரம்புல இருந்தாலும் ஒரு 10% நடுநிலையாளர் இருப்பாங்க. ஏன் அவங்க கூட 10% அண்ணனுக்கு இல்ல? பொதுக்கு நான் எப்படி இது களத்தில் போராடணும் தெரியுமா உங்களுக்கு? அரசியல்ல நீங்க பொதுக்குழு கூட்டுறீங்களா? நான் பொதுக்குழு கூட்டுறேன். நான் வர்ற பொதுச் செயலாளர் பதவிக்கு அது எப்படி நீங்க பண்ணிட முடியும்? களத்தில் நிக்கிறத விட்டு நீதிமன்றத்துல ஏதாவது ஓட்ட உடைச்சல் கிடைக்காதுன்னு ஓடி போய் அங்க போய் நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்கிட்டு எவ்வளவு தள்ளணுமோ தள்ளுவோம், அது வரைக்கும் பாப்போம். அது கிடையாது. நீதிமன்றத்தை ஓட்ட உடைச்சல்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே நீதிமன்றத்தை நீங்களும் போய் நாடுறீங்க, கேவியட் வரைக்கும் நீங்க போறீங்கல்ல. இல்ல நீதிமன்றத்துக்கு யார் போனது? இவர் தான் முத போனாரு. அங்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? அதுல ஏதாவது பண்ணிட முடியுமா? 23 தீர்மானம் தான் போடணும்னு நீதிமன்றம் சொல்வதற்கு உரிமையே கிடையாது. ஆனா கொடுத்தாங்க. அப்ப மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதிமுக மறுத்துட்டு போயிட்டாங்க.
நீதிமன்ற தீர்மானத்தை நீதிமன்றம் சொன்னா 23 தரணும், நாங்க யாரும் ஏற்க மாட்டோம்னு போயிட்டாங்க. பொதுக்குழுக்கு உள்ள உரிமை இருக்குல்ல, அதே மாதிரி நீங்க திருப்பி பொதுக்குழு சொல்ல முடியாது. உறுப்பினர்கள் இருக்கலாம், பொதுக்குழுவில் சில நிர்வாக நடைமுறை செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் இடைக்கால பொதுச் செயலாளர் கொண்டு வரப்பட்டது. எப்படி இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர் சின்னம்மாவை அனுப்பிட்டு போடப்பட்டதோ அதே நிர்வாக நடைமுறைப்படிதான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கும் சொன்னாங்க இந்த பொதுக்குழுக்கு எங்க இருக்கு அதிகாரம் கேட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அதிகாரம் வந்துருச்சா? அன்னைக்கு ஓபிஎஸ் இருதலை பாம்பா மாட்டுவாரு. இதுல ரெண்டு பக்கமும் இப்ப மாற்றுறாரு அவரு. அதனால ஓபிஎஸ் அண்ணனுக்கு அவரா எதுவுமே செய்ய மாட்டாரு. எப்பயுமே அவரு நல்ல மனுஷன், அதுல ஒண்ணும் கிடையாது. யாரோ கைட் பண்றாங்க, அதிமுகவுக்கு குழப்பம் விளைவிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் சொல்ற நல்ல விஷயம், அதிமுக ஆபீஸ உடைச்சது, நீங்களும் கட்சி நடத்துறீங்க நானும் கட்சி நடத்துறேனே. ஒரு கட்சி ஆபீஸ அடிச்சா எவ்வளவு வலிக்கும் தெரியாத நமக்கு. சரி, அதுதான். ஆனா அந்த இடத்தில் நின்று அண்ணன் போராடி இருந்தால் அண்ணனுக்கான மரியாதை மிகப்பெரிய மாதிரி இருக்கும். அதனால அந்த சூட்சமம் நன்றி திரு சுரேஷ் கண்ணன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கு நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. கூடுதல் கள நிலவரங்களை தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ் பிரபு, இப்போ ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன் வச்சிட்டு வராங்க. அதுல இபிஎஸ் சட்ட விதிகளுக்கு முரணா செயல்பட்டு இருக்கிறார். குறிப்பா கூட்டம் நடத்தப்படுவதற்கு முறையான அறிவிப்பு, நோட்டீஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி பொதுச் செயலாளர் தேர்தலை ஓராண்டுக்குள் நடத்தாம திட்டமிட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவிகள்லாம் முடிவடைந்த பிறகு மறுபடியும் பொதுச் செயலாளர் பதவியை கையில் எடுக்க முயற்சிக்கிறார். இது போன்ற வாதங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் தரப்பு எந்த அளவுக்கு இதுல ஜெயிப்பதற்கு நம்பிக்கையோட இருக்கிறாங்க? என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அம்சங்களை அவங்க தங்களுடைய ஹோல்டு அப்படின்னு நினைக்கிறாங்க? சுபாஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுடைய பைலா மீறப்பட்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதை சரியா முன்னெடுக்காம எல்லா அழைப்புகளுமே, அதாவது இந்த பொதுக்குழுக்கு 2வது முறையாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழைப்புமே காலதாமதமாக, அதாவது அந்த 15 நாட்கள்ன்ற கால அவகாசம் இல்லாம அவசர கதியில அந்த அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் உடனடியாக அந்த வாதம் நேற்று நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. இன்றைய தினத்திலும் என்ன சொல்றாங்கன்னா, 2011 ஜெயலலிதா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த பொதுக்குழு எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அதில் உள்ள அதிகாரங்கள், பொதுச் செயலாளர்களுக்கான அதிகாரம் தான் 2016-17 இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக உருவாக்கப்பட்ட பொழுது இவங்களுக்கு 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டு மீண்டும் தேர்தலானது 2022 ஆண்டில் ஒரே விண்ணப்பத்தில் இருவரும் கையெழுத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது பொதுச் செயலாளர் என்ற ஒரு புதிய மீண்டும் அந்த நடைமுறையை கையில் எடுப்பது என்பது நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்புக்கு எதிரானது. அந்த சட்ட விதி ஏற்கனவே திருத்தம் செய்யப்பட்டது, அது எதிரானது என்பதை இவங்க அதிமுகவுடைய ஓ பன்னீர்செல்வம் தரப்பினுடைய முக்கிய வாதமாக இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்பான நீதிமன்றங்கள் இன்னும் இங்கே நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரல, என்ன சொல்றாங்கன்னா, ஒற்றை தலைமையின் அடிப்படையில் செயல்பட்டால்தான் கட்சியை வலுவாக கொண்டு போக முடியும்ன்றது அவங்களுடைய முக்கியமான வாதமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலும் அதற்கான சாராம்சங்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் வாதம் நிறைவடைந்த பிறகு அவங்களது வாதத்தில் இதை குறிப்பிடுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். எங்கள் பக்கம் அதிமுகவின் சட்டத்தில் எந்த ஒரு திருத்தமும் செய்யப்படாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளின்படி செயல்பட்டிருக்கிறோம். ஆகையால் இதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உறுதியாக இருக்கிறாங்க. தங்கள் பக்கத்திற்கான வாதங்களை முன்னெடுத்து வைத்து நீதிமன்றத்தில் அந்த வாதங்களை முன்னெடுத்து வைத்து இந்த வழக்கில் தங்களுக்கு சாதகமான உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்து அவர்களும் காத்திருக்கிறார்கள். மாலையில் இந்த தீர்ப்பு குறித்து இந்த வழக்குகள் விசாரணை குறித்து அல்லது எதுவும் முக்கிய உத்தரவு வரும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தம்பி தமிழரசன். சுபாஷ், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதனுடைய சாராம்சம், முக்கிய அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம்.
ஏற்கனவே 2 முக்கிய வாதங்கள், அதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அடைய நினைக்கிறார். அது மட்டுமல்லாது அவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவகாரம் பொதுக்குழு கூட்டப்படுவதற்கான முறையான அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என்ற வாதத்தை முன்வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒரு கருத்தை முன்வைத்தனர். அப்படியானால் உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதி அமர்வு அதிமுக சட்டவிதி 19 அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் 5 ஒரு பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதன் மீது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்றுதான் விதிமுறை இருக்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூறுவது போல தன்னிச்சையாக செயல்படலாம் என்பது இல்லை என்று அழுத்தமான வாதத்தை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறது. மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு செயல்பட்டதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்றும் அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்படாது என்றும் ஏற்கனவே அதிமுக விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு அதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் செயல்பட்டுள்ளனர். ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னர் திருத்தப்பட்ட கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளர்களுக்கே நிர்வாக பதவி, அந்த பதவிக்கான காலம் 5 ஆண்டுகள். கட்சியின் எந்த முடிவையும் இவர்கள் இருவரும் இணைந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் விதி. கட்சி தலைமை அலுவலகம், தேர்தல் முடிவுகள், நிர்வாகிகள் நியமனம் என அனைத்திலும் இருவரின் முடிவு இணைந்து எடுத்தால் மட்டுமே அது செல்லத்தக்கது என்றும் ஓபிஎஸ் தரப்பு தனது வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. நீதிபதிகளும் அவ்வப்போது கேள்விகள், கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இபிஎஸ் தரப்பு இதற்கு அடுத்தபடியாக வாதத்தை முன்வைக்க இருக்கிறது. இந்த வாரத்துக்குள் இந்த வழக்கு விசாரணை நிறைவடைய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கக்கூடிய நிலையில் வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய சாராம்சங்களை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.